அந்த ஓகேண்ணா இப்போ ஓகேவா? அந்த கோவில்லேருந்து அந்த வீட்டுடைய சைட் வந்து வித்தின் 40 ஃபீட் தான் இருக்காங்க. இங்கேருந்து நான் ஒரு 10 ஃபீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே எதிர்க்க வெட்டின ஆளுங்க ஓடியாரும் போது என்ன அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ண அதை மீறி நான் அவர் விழுந்த இடத்துக்கு போயிட்டு நான் அடிபட்டால் கூட பரவாயில்லான்ட்டு ஓடி போயிட்டு அவர் போய் காப்பாற்றலாம் போகும்போது ரத்த வெள்ளத்தில் அப்படியே படுத்துருந்தேன். அதுதான் உங்களுக்கு அது எனக்கு ஒன்றும் தெரியல சார். அந்த இது எனக்கு வந்து அந்த வார்த்தை சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. இப்படி தான் தப்பாய்ச்சனும் அது மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் நீங்கள்? நாங்கள் அண்ணன் மொத்தம் 10 பேர் சார். 10 பேரில் அக்கா தங்க வந்து 5 பேர், அண்ணன் தம்பிங்க 5 பேர். 9வது அவர் தான் இப்போ இந்த பலமாக இருந்தார். கண்டிப்பாக அது எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு குல தெய்வமாக இருந்தாங்க. இதெல்லாம் எல்லாம் எங்களுக்கும் ஊர் மக்களுக்கே ஒரு தைரியம் இருந்தது. அவரால் எந்த வித அசம்பாவிதம் எதுவும் கிடையாது. அவர் பொறுப்பெடுத்ததுலேருந்து யாரும் இந்த ஊரில் வரத்துக்கு பயப்படாங்க. 2வது வந்து எந்த திருடு சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது. ரொம்ப அமைதியாக இருந்தது ஊர். அதனால் ஒரு தைரியம் நம்ம சொந்தக்காருக்கு மட்டும் இல்லை, சொந்தக்காரர் அல்லாத வெளியாளுங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. இப்போ அண்ணா வந்து எப்பவுமே கண்ணு வச்சுருப்பாங்களே கையில், அன்னைக்கு கண்ணு அதை பற்றி தெரியலப்பா எனக்கு. ஏதோ எலெக்ஷன் இதில் வந்து அதை சரண்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அதை சரண்டர் பண்ண வாங்கினார் என்னன்ட்டு அது டீட்டெயில் தெரியல. அண்ணன் வந்தாருன்னா நான் நேராக போய் அவர்கிட்ட இருப்பேன். நான் தனியாக இருக்கிறாரு கூட இருப்போம் தான் நான் பக்கத்துலேயே இருப்பேன். அவர் போகிற வரல இருந்துட்டு தான் நான் வந்துடுவேன். பார்த்தேன்னா கண்டிப்பாக போய் நின்றுடுவேன். அண்ணா இருந்தாருன்னா தனியாக இருக்கக்கூடாது ஒரு நம்பர். அதனால் போயிட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு தான் அவர் இப்போ கிளம்பி போன பிறகு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படியே தான் இருந்தது. ஒரு நாட்டு வெடிகுண்டுலாம் வச்சு ஒரு அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல சார். அந்த வெடிகுண்டெல்லாம் வந்து இந்த கோயிலாண்டு ஏதோ வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஸ்பாட்லேயும் ஒரு 2 வெடிகுண்டு இருக்குது. கோயிலாண்டு ஒரு 2 வெடிகுண்டு யாருக்கும் தெரியல. அது எனக்கு தெரியல. அப்புறம் சொல்கிறாங்க கோயிலாண்டு 2 வெடிகுண்டு வச்சுருக்காங்க, இங்கே ஒரு 2 வெடிகுண்டு இருக்காங்க. அந்த எதிர் சந்தில் தான் இருந்து வந்து அட்டாக் பண்ணதான் சொல்கிறாங்க. யார் இருந்தாங்கன்னு தெரியலப்பா எனக்கு. கூட இருந்தது அவர் பாலாஜின்னு ஒருத்தர் காலில் அடிபட்டிருக்காரு. அவர் பள்ளத்தில் பிடிச்சி தள்ளிட்டுருக்கானுங்க. இவர் இருக்கவோ இந்த டொமேட்டோ இந்த டெலிவரி பாய் வந்து ஏதோ நீங்கள் ஏதோ பண்ணுதான்ட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணியிருக்கீங்க வாங்கிக்கலான்னு யார் ராணின்னு கேட்டிருக்காரு. அந்த பேச்சு கொடுத்த நேரத்தில் அது அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி பேசுகிறாங்க. மற்றபடி நான் பார்க்கல, எதுவும் பார்க்கல. ஓகேப்பா. உங்களுக்கு ஏற்பட சந்தேகம் இருக்கா சார்? இதுக்கு அந்த மாதிரி டீப்பாக ஒரு தம்பி இதுவே எனக்கு தெரியும். யார் வண்டி போக அப்படியே நிப்பாட்டு இங்கிருந்து போலாம்.